வின்னர்ஸ் அணியின் முகவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் பீமஜோதி என்கின்ற திட்டத்தின் கால்குலேஷன் பகுதி. பிளான் நம்பர் 760 பீமஜோதி. அந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைய பயிற்சி வகுப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம வழக்கம் போல ஒரு ரெண்டு உதாரணம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு எளிதாக புரியுற மாதிரி ஒரு 2 உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உதாரணம் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5 வயது குழந்தைன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 5 வயது குழந்தைக்கு இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கூடிய பாலிசி காலம் 20 ஆண்டுகள். ஸோ 20 வருஷம் அப்படிங்கிற மாதிரி நான் பாலிசி டேர்ம் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். 15 ஆண்டுகள் மட்டும் பணம் செலுத்தினா போதும். 20 வருஷம் பாலிசியாக இருந்தால் நம்ம 15 இயர்ஸ் மட்டும் ப்ரீமியம் கட்டினா போதும். 15 இயர்ஸ் தான் பிபிடி, ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் வந்து நான் காப்பு தொகை வந்து நான் வந்து 5 லட்சத்துக்கு எடுத்துக்கிறேன். 5 lakhs வந்து சம் அஷ்யூர்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ரீமியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,578 வருதுங்க. இயர்லி ப்ரீமியம் 40,578 ரூபா வருதுங்க. ஓகேங்களா? இது இயர்லி ப்ரீமியம், ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம். ஓகேங்களா? ரெனியூவலில் பார்த்தீங்கன்னா 39,705 வருது. 39,705 ரூபா வருதுங்க. இது ரெனியூவலில் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம். இதில் 4 மோடுமே இருக்கு. இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி இருக்கு. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர்லி மோடு நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி பார்த்தா அவர் டோட்டலாக வாடிக்கையாளர் என்ன பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா, 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்ப என்ன பே பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 5,96,448 rupees பே பண்ணியிருப்பார். 5,96,448 ரூபா அவர் பே பண்ணியிருப்பாரு. இது வந்து டோட்டல் ப்ரீமியம் அவர் பே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு என்ன கிடைக்கும்? அப்போ கிடைக்கிறப்ப அவரோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிசி அந்த குழந்தையோட வயசு பாலிசி போடுறப்ப 5. ஓகேங்களா? நம்ம எடுத்துருக்கிறது 20 ஆண்டுகள். அப்போ இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகிறப்ப, முதிர்வு அடைகிறப்ப அந்த குழந்தை வந்து மேஜர் ஆகி அவரோட வயது என்ன இருக்கும்? 25 இருக்கும். கரெக்டுங்களா? 5 ஏஜ் இருக்கிறாரு. நாளைக்கு மெச்சூர் 20 இயர்ஸ் பாலிசி டேர்ம்ங்கிறப்ப அவருக்கு மெச்சூரிட்டி ஆகிறப்ப அவரோட வயது வந்து 25 அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ 25 வயதில் இந்த நபர் மெச்சூரிட்டி தொகையை வாங்குறாரு. ஓகேங்களா? மெச்சூரிட்டி ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கும்? சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி எடிஷன். இந்த பிளானோட ஃபார்முலா. ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி எடிஷன். சரிங்களா? அப்ப இந்த 5,96,448 ரூபா பிரீமியம் மொத்தம் செலுத்தக்கூடிய இந்த நபர் 20 ஆண்டுகள் முடிவில் எவ்வளவு வாங்குவார் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல 10 lakhs கேரண்டியா வாங்குவார். 100% கேரண்டியா வாங்குவார். எப்ப அவர் அந்த 5,96,448 பே பண்ணியிருந்தாருன்னா, அந்த டோட்டல் பிரீமியம் பே பண்ணியிருந்தாருன்னா. ஓகேங்களா? ஸோ 10 லட்ச ரூபா அவருக்கு கேரண்டியா மெச்சூரிட்டியில வேல்யூவா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு? அதாவது சொன்ன ஃபார்முலா என்ன ஃபார்முலா சொன்னாங்க? சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி சொன்னேன். அப்ப இந்த கேஸ்ல சம் அஷ்யூர்ட் வந்து 5 lakhs. கரெக்டுங்களா? நம்ம எடுத்துக்கிற கேஸ்ல 5 lakhs. கேரண்டி எடிஷன் வந்து ஞாபகம் இருக்கா? 1000 ரூபாய்க்கு 50 ரூபா. கரெக்டுங்களா? 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 50 ரூபா கேரண்டி எடிஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 5 lakhs சம் அஷ்யூர்டுக்கு நமக்கு எவ்வளவு கேரண்டி எடிஷன் வருஷம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 சேரும். கரெக்டுங்களா? அப்ப 25,000 மல்டிப்ளை பை பாலிசி டேர்ம். நம்ம பாலிசி டேர்ம் என்ன கொடுத்துருக்கோம்? 20 வருஷம் கொடுத்துருக்கோம். அப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த 25,000 ரூபாய் அவருக்கு சேர்ந்துட்டே வரும். கரெக்டுங்களா? உத்தரவாதமா இந்த தொகை வந்து ஒவ்வொரு வருடமும் சேர்ந்துட்டே வரும். சேர்ந்துட்டே வரும். ஸோ மெச்சூரிட்டி அப்ப என்ன பண்றாங்க? இந்த சம் அஷ்யூர்ட் 5 lakhs-ஐயும் இந்த பாலிசி முடிவுல வரைக்கும் என்ன கேரண்டிஷன் சேர்ந்திருக்கோ அதை சேர்த்து தராங்க. ஓகேங்களா? சோ அப்ப 25,000 into 20 அப்படின்னு போட்டீங்கன்னா 5 lakhs வரும். ஓகேங்களா? அப்ப கேரண்டிஷன் எவ்வளவு சேர்ந்திருக்கு? 5 lakhs. சம் அஷ்யூர்ட் 5 lakhs, கேரண்டிஷன் 5 lakhs. சோ ரெண்டு டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs வந்து மெச்சூரிட்டி வேல்யூவா கிடைக்கும். சோ அப்ப சிம்பிளா பார்த்தா 5,96,448 இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு கிடைக்கக்கூடியது, உத்தரவாதமா கிடைக்கக்கூடியது 10 lakhs. ஓகேங்களா? இந்த 5,96,448 வந்து அவர் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறாரு. மொத்தமா கட்டுறாரு. இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு கட்டுறாரு. நான் சொன்ன மாதிரி இயர்லி 40,578 ரூபாய் கட்டுறாரு இயர்லி பிரீமியம். செகண்ட் இயர்ல இருந்து 39,705 ரூபாய் இயர்லி பிரீமியமா கட்டுறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட ஹைலைட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 வயது நபர், 20 ஆண்டுகள் பாலிசி டேர்ம், 15 ஆண்டுகள் பிரீமியம் பேயிங் டேர்ம், பணம் செலுத்தும் காலம், சம் அஷ்யூர்ட் ஒரு 10 லட்சம். ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs. காப்பு தொகை வந்து ஒரு 10 lakhs எடுத்துக்கோம். ஓகே. இந்த கேஸ்க்கு வந்து என்ன இயர்லி பிரீமியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல 83,057 rupees வருதுங்க. ரெனியூவல்ல 81,268 rupees வருதுங்க. ஓகேங்களா? இது ரெனியூவல் பிரீமியம், ஃபர்ஸ்ட் இயர்லி பிரீமியம். ஓகேங்களா? ஸோ இப்படி டோட்டல் பண்ணி பார்த்தா அவர் 15 இயர்ஸ் முடிவில் எவ்வளவு பே பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா 12,20,809 rupees கட்டியிருப்பார். 12,20,809 ரூபா அவர் கட்டியிருப்பார். 12,20,809 ரூபா டோட்டலா அவர் கட்டியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இந்த ஸ்கீம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs கேரண்டியா கிடைக்குது.
20 lakhs வந்து கேரண்டியா கிடைக்குது. எப்படி இந்த 20 lakhs வருது? சேம் ஃபார்முலா, சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி எடிஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப சம் அஷ்யூர்ட் 10 lakhs, கேரண்டி எடிஷன் 10 lakhs. ஸோ டோட்டலா 20 lakhs. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா 20 years டேர்ம் போட்டா நம்ம என்ன சம் அஷ்யூர்ட் எடுக்கிறோமோ சம் அஷ்யூர்டுக்கு டபுளா வந்து கேரண்டியா கிடைக்குது. இன்னொரு சிம்பிள் ஃபார்முலா, நம்ம பீமஜோதி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ற வாடிக்கையாளராக இருந்தால் என்ன சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரோ அது 20 years டேர்மா இருந்தால் சம் அஷ்யூர்டுக்கு டபுள். அப்ப நம்ம இந்த கேஸ்ல 10 lakhs பார்த்தோம். 10 lakhsக்கு டபுள்னா 20 lakhs. ஸோ 20 lakhs வந்து கேரண்டியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கீமோட ஹைலைட். ஓகேங்களா? வழக்கம் போல இதுல ரிஸ்க் கவரேஜும் இருக்கு. ரிஸ்க் கவரேஜ் பாத்தீங்கன்னா நார்மல் ரிஸ்க் கவரேஜ், ஆக்சிடென்ட் ரிஸ்க் கவரேஜ் எல்லாமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நார்மல் ரிஸ்க் கவரேஜ் பாருங்க. ஒரு 40 வயசுல ஒரு வேளை அந்த வாடிக்கையாளர் வந்து நோ மோர் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நார்மல் ரிஸ்க் கவரேஜ்னா 18 lakhs தராங்க. இதே வந்து ஆக்சிடென்ட் ரிஸ்க் கவரேஜா இருந்தா ஒரு 40 வயதுல நோ மோர் அப்படின்னு 30 வயது எடுக்கிறாரு, 40 வயதுல ஒரு வேளை நோ மோர் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவருக்கு 28 lakhs கொடுக்குறாங்க. இதுவும் கேரண்டியா தராங்க. 28 லட்சம் வந்து கேரண்டியா தராங்க. இந்த 20 lakhs எப்படி வந்துச்சு? இந்த 8 lakhs எப்படி வந்துச்சு? வேற ஒண்ணுமே இல்லை, சம் அஷ்யூர்ட் பிளஸ் அது வரைக்கும் சேர்ந்திருக்கிற அந்த கேரண்டி எடிஷன். இது அதோட ஃபார்முலா. ஸோ அப்ப 18 lakhs நார்மல் கவரேஜ் எப்படி வந்துச்சு? அந்த சம் அஷ்யூர்ட் 10 lakhs பிளஸ் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 8 lakhsங்கிறது அந்த இறப்பு வரை சேர்ந்திருக்கிற கேரண்டி எடிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 8 lakhs வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கீமை வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு எந்த வாடிக்கையாளருக்கு, எந்த வயதினருக்கு, என்ன டேர்ம், என்ன சம் அஷ்யூர்ட், அவரோட இன்கம் கெப்பாசிட்டி எவ்வளோ, அவர் ப்ரீமியம் பேயிங் கெப்பாசிட்டி என்ன, இதை பேஸ் பண்ணி அழகா அவருக்கு இந்த பிளானை வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முகவர்களாகி நீங்கள் பிளானை ஆப்ல அப்டேட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு அந்த வாடிக்கையாளருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைய தகவல் இத்துடன் முடிகிறது. நன்றி, வணக்கம்.